கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அநேக பேர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டு வருகிறீர்கள். கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலையும் நாம் புதுவிதமான கேள்விகளை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் புதுவிதமான கேள்வி என்று பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விடுகதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் வேதாகமத்திலேருந்து ஒரு விடுகதை, ஒரு புதிர் கேள்வி, அதில் பதில் இருக்குது. ஸோ கேள்விகளை கவனமாக பாருங்கள். அந்த கேள்விகளுக்குள்ளே பதில் அடங்கி இருக்கிறது. அனைவரும் அதை கேட்டு பதில்களை கூறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, ரெடியாக இருக்கிறீர்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, இல்ல நீ வா என்னும் பெயர் எது? கேள்விகள் வித்தியாசமாக இருக்கிறது அல்லவா? அந்த கேள்விகளுக்குள்ளே பதில் அடங்கியிருக்கிறது. பொறுமையாக யோசித்து சொல்லவும். சரியான விடை நோவா. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, ஒரு நிறத்தை கேட்கும் இடம் எது? சரியான விடை கிரேத்தா. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 3வது கேள்வி, கொல் அப்புறம் போய் வா என்னும் இடம் எது? சரியான விடை கில்போவா. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4வது கேள்வி, ஒரே ஒரு பந்தை குறிக்கும் பெயர் எது? சரியான விடை ஒர்பால். ரூத் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடுத்த கேள்வி, சுகவீனத்தில் மாட்டியிருக்கும் இடம் எது? சரியான விடை சிக்லாக். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6வது கேள்வி, விளையாட்டை பார் என கூறும் இடம் எது? சரியான விடை சீகேம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 7வது கேள்வி, முட்டைக்கு வங்கி கடன் கேட்கும் பெயர் எது? சரியான விடை எக்லோன். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 8வது கேள்வி, காணாமல் போன பாடல் எனப்படும் இடம் எது? சரியான விடை மிஸ்பா. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். 9வது கேள்வி, எலி மேலே முட்டை இருக்கு என ரீல் விடும் பெயர் எது? விடை எலிமெலேக்கு. ரூத் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடைசியாக 10வது கேள்வி, மன்னிக்கவும் குழி என்னும் இடம் எது? விடை சாரிபாத். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நம்ம ஒரு வித்தியாசமான புதிய கேள்விகளை கேட்டு நாம் விளையாடினோம். இந்த கேள்விகளுக்கு எத்தனை பதில் தெரிந்தது என்பதை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கவும். இது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.